ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தாலே பயமாக இருக்குங்க. என்னங்க இப்படி அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி இந்திய அணியை பார்த்து கற்றுக்கணும், பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா எதிரான இந்திய அணி அரை ரீதியில் வெற்றி பெற்று, அது மட்டும் இல்லாமல் இறுதிப் போட்டிக்கு சாம்பியன் டிராஃபியில் தேர்வாயிருக்காங்க. இந்தியா வெற்றிக்கு அப்புறம் பேசியிருக்காரு முன்னாள் பாகிஸ்தான் நட்சத்திர ஆல்ரவுண்டர் அஃப்ரிடி. இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ஆஸ்திரேலியா தோல்விக்கு சில பல காரணங்கள்லாம் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி செமிஃபைனலில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இப்போ இறுதிப் போட்டிக்கு சூப்பராக போய் உக்காந்துட்டாங்க. போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பத்திரிக்கையில் சந்திப்பில் அஃப்ரிடி என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு டாமினேஷன் பண்ணுறாங்க ஐசிசி ட்ராஃபியில். நான் இதில் மட்டும் சொல்ல, எல்லாத்திலும் சரி. 2023 நடந்த வேர்ல்டு கப்லேயும் ஒரு போட்டி கூட தோக்காமல் ஃபைனலில் தான் தோத்தாங்க. T20 வேர்ல்டு கப்பில் ஒரு போட்டி கூட தோக்காமல் பார்த்தீங்கன்னா கோப்பை வென்றாங்க. இந்த சாம்பியன் ட்ராஃபிலையும் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்திய அணி தாங்க உலகில் தலை சிறந்த அணி. இப்போதைக்கு என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், இந்திய அணியை பார்த்தா பயப்படுறாங்க. கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி இந்தியா பார்த்து கற்றுக்கணும், எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு. எந்த கிரவுண்டு எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களோட ஆதிக்கத்தை ரொம்ப சூப்பராக செலுத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு சொந்த நாட்டில் நடத்துகிற டோர்னமெண்ட்டில் வெளியே வந்து. கண்டிப்பாக இந்திய அணிக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆஸ்திரேலியா அணி ஒன்றும் சாதாரண அணி கிடையாதுங்க, நல்ல வலுவான அணி. அந்த அணியை இந்த அளவுக்கு ஒன் சைடாக வச்சுருக்காங்கன்னா அவங்களோட விளையாட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இந்திய அணியோட அந்த அளவுக்கு குவாலிட்டியான டீம் இருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி சாம்பியன் டிராஃபி ஃபைனல் வெல்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க. நமக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. கண்டிப்பாக அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பில் T20 வேர்ல்டு கப் ஒரு போட்டி கூட தோக்காமல் போய் ஜெயிச்சுட்டு வந்தோம். வெஸ்ட் இண்டீஸ் யூஎஸ்ஏல நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடந்த 50 வேர்ல்டு கப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி கூட தோக்கலை. லாஸ்ட்டாக ஆஸ்திரேலியா கிட்ட தோத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது சாம்பியன் டிராஃபியில் குரூப் ஸ்டேஜ் எதிலுமே தோக்காமல் ஃபைனல் குவாலிஃபைட் ஆகிருக்கும். கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் செம்மையாக இருக்குங்க. 2023 வேர்ல்டு கப்புக்கு நம்ம ரிவெஞ்ச் வாங்கிட்டோம். இப்போ தான் எல்லா இந்திய அணி ரசிகர்களுக்கு எல்லாருமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா ஒரு 2023 தோத்தப்போ நிறைய பேர் ரொம்ப கண் கலங்கினாங்க, எமோஷனல் ஆனாங்க. திருப்பி ஆஸ்திரேலியா விடக்கூடாது அப்படி இப்படி பேசினாங்க. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாரி பழி வாங்கிட்டோம். அந்த டிராவிஸ் ஹெட் பையன் மட்டும் கொஞ்சம் அடிக்கல, அதனால தான் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக போச்சு. தலைவன் ஆடி இருந்தார், சூப்பராக 300 மேலே வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்திய அணி கொஞ்சம் கஷ்டமாக போயிருக்கும். ஆனால் வருண் சக்கரவர்த்தி தூக்கினார் பாருங்க சொல்லி, அதுக்குன்னே அவர் இறக்கியிருப்பாங்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் வேறு, வருண் சக்கரவர்த்தி ஆஃப் ஸ்பின்னரு, அதுக்குன்னே அவர் இறக்கி சொல்லி தூக்குனாங்க நம்ம டிராவல்ஸ் ஹெட்டை. கண்டிப்பாக இந்திய அணி நல்லா இருக்குங்க. கோப்பை வெல்றதுக்கான தகுதி இந்திய அணிக்கு இருக்குது. கிங் கோலி ஃபைனலில் 100 அடிப்பாரா, இதுதான் கேள்வி. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னா வழக்கமாக நாக் அவுட் மேட்ச்னாவே விராட் கோலியோட பேட்டிங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதேமாரி அந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனலே பார்த்துருப்பீங்க. இந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் நியூசிலாண்டா சவுத் ஆஃப்ரிக்கா யார் வந்தாலும் இந்த வாட்டி விடுறதா இல்லை இந்தியா. கண்டிப்பாக கோப்பை வெல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாட்டி இந்திய அணி சாம்பியன் ட்ராஃபி வெல்லுமா வெல்லாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.